ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா அகாடமி. நாம் இன்றைக்கி ரீசனிங்கில் கோடிங் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த கோடிங் டிகோடிங் மட்டும் இல்லை, கோடிங் அனலாகி, கிளாசிஃபிகேஷன். இந்த 3 டாப்பிக்குமே எஸ்எஸ்சி ஆகட்டும் இல்லை ரயில்வே ஆகட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கண்டிப்பாக நாம் இந்த 3ல் இருந்தும் ஒரு 6 to 7 கொஸ்டின் மேலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 டாபிக்ஸுக்கும் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு ஆல்ஃபபெட்டை அதோட நம்பர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் இல்லையா? ஆல்ஃபபெட்டுக்கு கரெக்டான நம்பர்ஸ் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆல்ஃபபெட்ஸோட கரஸ்பாண்டிங் நியூமரிக்கல் வேல்யூஸ் நாம் பார்க்க போகிறோம். சரியா? கரெக்டாக நம்மளுக்கு மேப் பண்ண தெரியணும். இப்போ பி அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஏனா 1 தெரியும், அப் டு 5 வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ பினா 2 தெரியும், 4னா டின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துமே அப் டு 26 ஆல்ஃபபெட்ஸுக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான நியூமரிக்கல் வேல்யூஸ் தெரியணும். அது மட்டும் இல்லை, ஃபார்வேர்ட்லேயும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும், ரிவர்ஸ்லேயும் நமக்கு சொல்ல தெரியணும். ரொம்ப ஈஸி தான். ஸோ நாம் கொஞ்சம் கோட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது எப்படி நம்ம மைண்டில் மக்கப் பண்ணாமல் எப்படி மைண்டில் நம்ம புரிஞ்சு படிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அப் டு எது வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும்? ஒரு ஏலேருந்து உங்களுக்கு இ வரைக்கும் கரெக்டாக தெரியும். அப்படி தானே? கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன வரும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம 6லேருந்து பார்க்கலாம். இப்போ ஏனா 1 தெரியும், பினா 2 தெரிஞ்சிடும், சிக்கு 3, அப் டு ஒரு 5 வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், இ வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் ஓகே நெக்ஸ்ட்டு எஃப்லேருந்து பார்க்கலாம். ஸோ எஃப்னா என்ன? 6, அதாவது ஃபிக்ஸ்னா நாம் என்ன சொல்லிடலாம்? 6 அப்படி சொல்லிடலாம் அந்த நம்பர். ஓகேவா? ஃபிக்ஸ்னா என்ன? 6. ஓகே, நெக்ஸ்ட் G7. ஓகேவா? G7 நார்மலாகவே G7ன்னு பார்த்தா ஞாபகம் வருதா? G7 நாடுகள். ஓகேவா? G7 நேஷன்ஸ் அப்படின்னு. இப்போ G8 ஆயிடுச்சு, இருந்தாலும் ரொம்ப ஃபெமிலியர் G7. ஓகேவா? நெக்ஸ்ட் G7 அப்படி கூட சொல்லிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஜியில் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்குது? 7 மாதிரி இருக்குது, அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ எஃப்னா எப்படி சொல்லுவீங்க? ஃபிக்ஸ்னா 6 அப்படின்னு. ஃபிக்ஸ் 6 அந்த ஒரு கரெக்டாக வேர்டு வருதுல்ல. நெக்ஸ்ட்டு G7 நேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ G7. நெக்ஸ்ட்டு ஹெச்னா யார்? நமக்கு 8. நீங்கள் இந்த ஹெச்சை எழுதி பாருங்களேன், இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ நீங்கள் கால்குலேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 8ஐ எப்படி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஹெச் அப்படின்னா என்னது? 8. எப்படி டிஜிட்டல் கால்குலேட்டர்ஸில் 8 எப்படி இருக்கும்? ஹெச்சுக்கு மேலே ஒரு 2 லைன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு ஐ அப்படின்னா 9. ஸோ ஐனா இந்த மாதிரி, ஐ 9. ஸோ 9 நாம் எப்படி எழுதுகிறோம்? இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஃபார்வர்டாக நம்ம என்ன போடுறோம்? சர்க்கிள் போடுறோம், அதுதான். ஸோ ஐ அப்படின்னா என்னது? 9. நெக்ஸ்ட்டு ஜே அப்படின்னா 10. ஓகேவா? ஸோ இது J10 பார்த்தா எப்படி தெரியுது? ஜியோ. இட்ஸ் ஜியோ நெட்வொர்க். ஓகேவா? இப்போ ஜே அப்படின்னா 10, அதோட ஷார்ட்கட் என்னது? ஜியோ. ஓகேவா? ஜேனா 10, ஸோ இட் இஸ் ஜியோ நெட்வொர்க். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏர்டெல் அந்த மாதிரி ஜியோவும் ஒரு நெட்வொர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கே இஸ் 11. ஸோ கே இஸ் 11. இந்த கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தெரியும், என்னது? கிங்ஸ் 11, K11, கிங்ஸ் 11. ஓகேவா? இப்போ கே இஸ் ஃபார் யார்? 11. நெக்ஸ்ட்டு எல் அப்படின்னா என்ன அப்படின்னா 12. ஓகேவா? எல்னா என்னது? 12. ஓகே, 12 எதை ஹைலைட் பண்ணுறோம்? எல்லை ஹைலைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 12 அந்த இங்கிலீஷில் 12 அப்படின்றது 12 அப்படின்றது எதை ஹைலைட் பண்ணுது? எல்லை ஹைலைட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம் நேர் பாதி. எம்னா என்ன? நம்மளுக்கு 13. அதாவது நம்மளோட 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் நேர் பாதியாக இருக்கிறது யார்? இந்த எம் அப்படின்றவர். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. எம் தான் என்னது? நேர் பாதி. 26 டிவைடட் பை 2 எவ்வளவு? 13. ஸோ அதுதான் என்னது? நமக்கு இந்த எம் அப்படின்ற லெட்டர்.
ஓகே, கரஸ்பாண்டிங் எம்முக்கு அடுத்தது என்ன வருது? என். இதை நீங்கள் அடுத்த லெட்டர் N14 அப்படி கூட வச்சிடலாம். இல்லைனா November 14. வாட் இஸ் November 14? அது ஒரு சில்ட்ரன்ஸ் டே. ஓகேவா? என்னது? சில்ட்ரன்ஸ் டே. November 14 என்னது? சில்ட்ரன்ஸ் டே. ஸோ N is for 14. ஓகேவா? இது வரைக்கும் வந்துட்டோமா? இனி கொஞ்சம் பேராக படிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கவனிங்க, எம்மை நம்மளுக்கு திருப்பி போட்டால் எப்படி வரும்? சாரி, எம் அப்படின்னு இருக்கு, இதை நம்ம தலைக்கீழாக எழுதுனா எப்படி வரும்? டபிள்யூ. ஸோ எம்முக்கு 13 அப்படின்னா டபிள்யூ என்னது நம்மளுக்கு இப்போ 23. ஓகே, மறப்பீங்களா? எம்மை ஸ்ட்ரைட்டாக பார்த்தா நமக்கு என்னது? எம். அது அப்படியே தலைக்கீழாக நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? டபிள்யூ வந்துடும். ஸோ 13 + 10 என்னது? 23. ஓகே, அப்போ எம் அப்படின்னா அதை தலைக்கீழே போட்டால் என்ன வருது? டபிள்யூ. அதை நாம் என்னன்னு சொல்லலாம்? 23ன்னு சொல்லலாம். ஓகேவா? வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு இன்னொரு நேம் மாதிரி படித்து வச்சுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி இ ஜோதி. ஸோ இ ஜோதி. ஜோதின்றவங்க அவங்களோட இனிஷியல் என்னது? இ ஜோதி. இ ஜோதி அப்படின்றது என்னன்னா மல்டிபிள் ஆஃப் யாருன்னா 5. ஓகேவா? யாரு? மல்டிபிள் ஆஃப் 5. இ ஜோதி அப்படின்றது என்ன? மல்டிபிள் ஆஃப் 5. ஓகேவா? அதாவது இ அப்படின்றது யாரு? நமக்கு 5. அதே மாதிரி ஜேனா என்ன சொல்லி தந்தேன்? ஜியோ. அப்போ ஜே 10. ஓகேவா? ஓனா என்ன? 15. ஓகே, டீனா என்ன? 20. ஒய்னா என்ன? 25. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேரா படிக்கலான்னு சொன்னேன்ல, எம் அண்ட் டபிள்யூ ஒரு பேர் படித்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி கேவி. இந்த கேவி ஸ்கூல்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கேந்திர வித்யாலயா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்கூல் கேவி. ஓகே, கே வந்து 11 அப்படின்னா வி எவ்வளவு? 22. ஓகேவா? இதோட டபுள். அப்போ கேவி வந்துட்டு யாரு? ஒரு பேர். ஓகேவா? அதே மாதிரி பிஎஸ் ஒரு பேர். ஓகே, யாரு? பிஎஸ் ஒரு பேர். 16ம் இந்த 6 திருப்பி போட்டால் நம்மளுக்கு என்ன வருது? 9. 19ம் ஒரு பேர். ஓகே, ஸோ பி. நெக்ஸ்ட் கியூ பேர் படிச்சிடலாம் இல்லையா? ஸோ இது படிச்சிட்டோம். ஓகே, கேவி படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்யூ அப்படின்றது ஒரு பேர். ஆர்யூ. ஓகே, ஆர்னா 18, யூனா 21. ஆர்யூனா ஆர்யூ எலிஜிபிள் டு ஓட். நீங்கள் ஓட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா? முன்னாடி நம்மளோட ஓட்டிங் ஏஜ் வந்து 21 இருந்துச்சு. 21 இருந்து இப்போ எப்படி இருக்குது? 18 ஆயிருக்கு. ஸோ இது யாரோட பீரியடில்? ராஜீவ் காந்தி பீரியடில். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு ஞாபகம் வைக்க வேண்டாம். ஆர்யூ அப்படின்னா 18 and 21 ஓட்டிங் ஏஜ். ஆர்யூ அப்படின்னா 18 and 21. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இதெல்லாம் படிச்சிட்டோம். ஓகே, ஓ படிச்சிட்டோம். ஓனா இந்த இ ஜோதியில் வர்றாங்க யாரெல்லாம்? இ ஜோதி. இவங்க எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் யாரு? 5. ஓகே, நெக்ஸ்ட்டு Q அப்படின்னா 17. ஓகேவா? இந்த Q அப்படின்னா என்ன? 17. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி I அப்படின்னா 9 ஞாபகம் இருக்கணுமோ அதே மாதிரி Q அப்படின்னா 17 ஞாபகம் இருக்கணும். அப்போ Q படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆறுமே நாம் என்ன பண்ணிட்டோம்? படிச்சிட்டோம். எதில் படித்தோம்? ஆர் யூ எலிஜிபிள் டு ஓட். அப்போ ஆர்யூன்றது 18 and 21. இந்த ரெண்டுமே படிச்சிட்டோம். பிஎஸ் ஒரு பேரண்ட்டு, அதுவும் படிச்சிட்டோம். சரியா? இந்த T20 மேட்சஸ் கிரிக்கெட்டில் இருக்குல்ல, அப்போ T20 ஜோதியிலையும் அந்த T இருக்குது, மல்டிபிள் ஆஃப் 5லேயும் இருக்குது. நார்மலாக T20 மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? கேவி ஒரு பேர் படிச்சிட்டோம். டபிள்யூ வந்து படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் யாரை படிக்கணும்? எக்ஸ். ஸோ எக்ஸ் அப்படின்னு பார்த்தா என்ன ஞாபகம் வருது? எக்ஸ்ரே. ஓகேவா? எக்ஸ்ரே 24/7 எடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே வந்து 24/7 எடுப்பாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எக்ஸ்னா என்ன வருது? நம்மளுக்கு 24 வரலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஈஸர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 26. என்னது? 25. இது ஜோதிலையும் இருக்குது. ஒய்னா என்னது? 25.
ஓகேவா? அப்போ ஆல்ஃபபெட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசனிங்கில் இந்த 3 டாபிக் எதெல்லாம் சொன்னேன்? கோடிங், டிகோடிங், அனலாகி, கிளாசிஃபிகேஷன். இந்த 3 படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆல்ஃபபெட்டோட மேப்பிங் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா டக்குன்னு உங்ககிட்ட ஹெச்ன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல தெரியணும்? 8ன்னு சொல்ல தெரியணும் இல்லையா? 19ன்னு கேட்டால் நம்மளுக்கு என்ன சொல்ல தெரியணும்? எஸ்ன்னு சொல்ல தெரியணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஷியோர்? ஓகே. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏலேருந்து நம்ம வந்து ஒரு டி வரைக்கும் தெரியும். 5ல் FIVE லாஸ்ட்டு. இப்போ 5 அப்படின்னா ஸோ நார்மலாக 5 வரைக்கும் தெரிஞ்சிடும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ 5னா எப்படி எழுதும்? FIVE. ஸோ E இஸ் ஃபார் யாரு? 5. ஓகேவா? ஸோ எஃப்க்கு நம்ம என்ன படித்தோம்? ஃபிக்ஸு 6. நெக்ஸ்ட்டு G7 நாடுகள், G7 நேஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்னது? ஹெச் வந்து நம்ம 8 வந்து டிஜிட்டல் கால்குலேட்டரில் எப்படி தெரியும்? ஹெச்சுக்கு மேலேயும் கீழே 2 லைன் இருந்துச்சா? அந்த மாதிரி தெரியுமா? ஸோ ஹெச் இஸ் ஃபார் 8. ஐ வந்து 9 அப்படின்றது அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் வரும். இருந்தாலும் ஐ வந்து 9, Q வந்து 17. இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு என்னது? கொஞ்சம் மற்றதுக்கெல்லாம் படிச்சுட்டோம். இந்த 2 மைண்டில் இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜே என்ன படித்தோம்? ஜியோ நெட்வொர்க். கிங்ஸ் 11, 12ல் எது ஹைலைட் ஆகுது? எல். ஸோ எம் அண்ட் டபிள்யூ ஒரு பேர்னு படித்தோம். அப்படி தானே? எம் அண்ட் டபிள்யூ. எம் 13னா அது தலைக்கீழ போட்டால் டபிள்யூ வருது. டபிள்யூ என்னது நமக்கு இப்போ 23ன்னு படித்தோம். நெக்ஸ்ட் என்னெல்லாம் பேர் படித்தோம்? கேவி ஸ்கூல்ஸ் படித்தோம். அப்படி தானே? கேவி ஸ்கூல்ஸ். நெக்ஸ்ட் பிஎஸ் வந்துட்டு ஒரு பேர். அடுத்தது ஆர்வி வந்துட்டு ஆர்வி இல்லை ஆர்யூ. ஓகே, சாரி, ஆர்யூ வந்துட்டு ஒரு பேர். ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் படிச்சிட்டோம்? இ ஜோதி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணும். யார்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் வர்றவங்க தான் யார்? இந்த இ ஜோதி. ஸோ இந்த மைண்ட் மேப்பிங் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் டெய்லி ஒரு 5 minutes வச்சு பார்த்தாலே போதும். நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே போதும். நம்மளுக்கு என்னது? ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் இது செட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் வந்ததும் அந்த ரஃப் ஷீட் கொடுத்ததுமே ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுவாங்க? ABCD எழுதுறது தான் அவங்களோட முதல் வேலையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது டைம் வேஸ்ட். ஓகேவா? திரும்ப நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஜீனா என்னன்றதை அந்த ரஃப் ஷீட்டில் என்ன பண்ணணும்? ரெஃபர் பண்ணணும். ஜீனா என்ன நம்ம மைண்டை விடையுமா அந்த பேப்பர் நமக்கு சொல்லிடுற போது. ஸோ நீட்டாக வந்து நாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் கிளியராக படிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஷார்ட்கட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதை படிச்சுட்டா என்ன பண்ணிடலாம்? நீட்டாக ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸுக்கும் கரஸ்பாண்டிங்கான நம்பர்ஸ் என்ன, நியூமரிக்கல் வேல்யூஸ் என்னன்னு புரிஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்சுது. ஸோ மைண்ட் மேப்பிங் வந்து நம்மளுக்கு இப்போ முடிஞ்சுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆப்போசிட் பேர். சில டைமில் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா ஆப்போசிட் பேரை வச்சுருக்கும். ஆப்போசிட் பேருனா ரொம்ப எல்லாம் என்ன பண்ணிட வேண்டாம், பயந்துட வேண்டாம். ஸோ இந்த ஏக்கு யார் பேர்? ஆப்போசிட்டாக யார் இருக்கா? இசட் வந்து பேர். இந்த பிக்கு யார் பேர்? ஒய் வந்து பேர். அதே மாதிரி தான் இது எல்லாமே பேர். ஓகேவா? நியூமரிக்கல் வேல்யூஸோட பேர். அதாவது இந்த ஆப்போசிட் பேர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 27 வரும். இங்கே பாருங்கள், 27. 3 + 24 என்ன? 27. 4 + 23 என்ன? 27. ஓகே, இந்த மாதிரி. அப்போ ஆப்போசிட் பேர்ஸோட சம் நம்மளுக்கு என்ன வரும்? 27 வரும். இது நம்மளுக்கு நீட்டாக தெரியணும். அதே மாதிரி ஏக்கு இசட் அப்படின்றது நமக்கு தெரியும். நார்மலாக ஏன்னா லாஸ்ட் முடிகிறது எது? இசட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதாவது இந்த 1 2 3 ஏக்கு 1 2 3ன்ட்டு நாம் கொடுக்குறத என்னன்னு சொல்லுவோம்னா ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ஃபார்வர்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபார்வர்டை கரெக்டாக மேப் பண்ணுறது, அவ்வளோதான். சரியா? ஃபார்வர்ட். இதே இது இந்த ஏக்கு 26 கொடுக்குறத நாம் என்னன்னு சொல்லுவோம்? புரிஞ்சுதில்ல? அதை வந்து இங்கேருந்து இங்கே வரோம், ரிவர்ஸில் வரோம். ஓகேவா? இதை ரிவர்ஸ் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? ஏக்கு 1ன்னு கொடுக்குறத நாம் என்னன்னு சொல்லுவோம்? ஃபார்வர்ட் மேப்பிங்னு சொல்லுவோம். கரெக்டாக கொடுக்குறோம். அதே இது ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் 26, ஏக்கு 26ன்னு கொடுக்குறத நாம் என்னன்னு சொல்லுவோம்? ரிவர்ஸ் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆப்போசிட் லெட்டர் பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஆப்போசிட் பேர்ஸ். அங்கே பார்த்தோம்ல. ஸோ இந்த ஆப்போசிட் பேர்ஸில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது என்ன? ஆப்போசிட் பேர்ஸ். ஸோ இந்த ஆப்போசிட் பேர்ஸோட
சம் என்னவா இருக்கும்? 27 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஏஇசட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏ எப்படி ஃபர்ஸ்ட் லெட்டரோ இசட் அதே மாதிரி லாஸ்ட் லெட்டர். இந்த பிஏ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாய். இதுவுமே ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பாய் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் என்னது? இதை நாம் வந்து எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைனாக வச்சுக்கலாம். க்ராக்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, செப்பல், க்ராக்ஸ். ஓகேவா? க்ராக்ஸ். இது சி வரும், நம்ம இதுக்காக எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இல்லையா? சென்னை எக்ஸ்பிரஸ் நமக்கு எது ஞாபகம் இருக்கோ அதுதான். ஓகேவா? எக்ஸ்பிரஸ், சென்னை எக்ஸ்பிரஸ், எது வேணாலும். ஓகேவா? இது டிடபிள்யூ பார்த்தாதே தெரியுதா? டோர் அண்ட் விண்டோ. ஓகே, டோர்ஸ் அண்ட் விண்டோ. இவி இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டு வருது. என்னது? இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எஃப்யூ என்ன சொல்லலாம்? ஃபன் அப்படின்னு சொல்லலாம். எஃப்யூ, ஃபன். ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பிஒய்னா என்னது? பாய் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது எப்படி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் A to Z ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபபெட்ஸ் ஃப்ரம் A to Z ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது? க்ராக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த செப்பல் க்ராக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை சென்னை எக்ஸ்பிரஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது. நெக்ஸ்ட் டி அண்ட் டபிள்யூ என்னது? டோர்ஸ் அண்ட் விண்டோ. இவினா என்னது? இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். எஃப்யூனா என்னது? ஃபன் ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபுல் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? என்ன? ஃபாரின் யூனிவர்சிட்டி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட். நான் ஃபன்னு ஞாபகம் வச்சுப்பேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஜிடி ரோடு. ஓகே, ஜிடி ரோடு. அதே மாதிரி இன்னொரு ரோடு நாம் கொண்டு வர போகிறோம், கேபி ரோடு. சரியா? அப்போ நம்ம ஷார்ட்கட்டில் 2 ரோடு இருக்குது. யாரெல்லாம்? ஜிடி ரோடு ஒன்று, கேபி ரோடு ஒன்று. இல்லையா? இதை கான்பூர் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், கான்பூர். ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், உங்கள் மைண்டில் எப்படியோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா ஹை ஸ்கூல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஹை ஸ்கூல். ஐஆர் என்னது? ஐஆர் பார்த்தது என்ன ஞாபகம் வருது? இந்தியன் ரயில்வேஸ். ஓகே, ஐஆர்னா என்ன? இந்தியன் ரயில்வேஸ். ஜேக்யூ, இந்த சீட்டு விளையாடுறவங்களுக்கெல்லாம் ஜேக்யூ என்ன சொல்லுவாங்க? ஜாக் அண்ட் குயின். ஓகே, ஜாக் அண்ட் குயின். எல்ஓ என்ன சொல்லலாம்? லவ் சொல்லலாமா? சரி, எல்ஓனா நம்ம என்ன சொல்லலாம்? லவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் எம்என், மேன்னு சொல்லலாம், இல்லைனா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். எம்னா என்னது? நம்மளுக்கு 13. நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? 40. ஓகே, எம்என், மேன் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? அப்போ A to Z, A to Z. பிஒய் என்ன சொல்லலாம்? பாய் அப்படின்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சிஎக்ஸ் என்னது? க்ராக்ஸ். டிடபிள்யூ என்னது? டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். இவி என்னது? எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எஃப்யூ ஃபன், அப்படி இல்லைனா ஃபாரின் யூனிவர்சிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஜிடினா ஜிடி ரோடு. 2 ரோடு இருக்குது. என்னெல்லாம் இது? இது ஒரு ரோடு, ஜிடி ரோடு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன், கேபி ரோடுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹெச்எஸ்னா ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், இல்லை ஹை ஸ்கூல் சொல்லலாம். ஐஆர்னா என்னன்னு சொல்லலாம்? இந்தியன் ரயில்வே அப்படின்னு சொல்லலாம். ஜேக்யூனா அது? ஜாக் அண்ட் குயின். கேபிக்கு கேபி ரோடு இல்லைனா கான்பூர், எது ஞாபகம் நமக்கு இருக்கோ அது. எல்ஓ என்னது? லவ். எம்என் என்னது? மேன். ஓகே, ஸோ அப்போ ஆப்போசிட் பேர்ஸும் நாம் படித்தாச்சு. ஸோ இந்த 3 நான் சொன்ன மாதிரியே கோடிங், டிகோடிங், அனலாகி, அதுக்கப்புறம் என்ன? கிளாசிஃபிகேஷன். இந்த 3க்குமே பேசிக் யார் தான்? இந்த ஆல்ஃபபெட் மேப்பிங் தான். ஸோ ஆல்ஃபபெட் மேப்பிங்கை நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. நாம் அடுத்தடுத்து வர்ற கிளாஸஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ரொம்ப நீட்டாக தெரிய வேண்டியது. அதனால தான் இன்ட்ரொடக்ஷன் தனியாக ரொம்ப பொறுமையாக நாம் ஒவ்வொன்றுக்கும் நிமோனிக்ஸ், அதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எல்லாமே பார்த்துருக்கோம்.
ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர்ற கிளாஸஸில் இந்த கோடிங் டீகோடிங்கில் ஒரு 5 to 6 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. எந்த மாதிரி மேப்பிங் பண்ணலாம், எப்படி அவங்க கொடுத்தா நாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் நாம் என்ன பார்த்துருக்கோம்? ரொம்ப சிம்பிள் தான். மைண்ட் மேப்பிங். எதோட மைண்ட் மேப்பிங் பார்த்துருக்கோம்? ஆல்ஃபபெட்ஸோட மைண்ட் மேப்பிங் பார்த்துருக்கோம். ஓகே ஃபைன். எல்லோரும் ஒன்ஸ் அகைன் நீட்டாக நம்ம டெய்லி நீங்கள் வந்து பார்க்குற இடத்துல என்ன பண்ணிக்கணும், இந்த ஆல்ஃபபெட்ஸோட நியூமரிக்கல் வேல்யூஸை எடுத்து வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டேஸ் நீங்கள் டெய்லி ஒரு 5 minutes இதை படிக்கணும்னு இல்லை, பார்த்தாலே என்ன ஆகிடும், நம்ம மைண்டில் ரொம்ப ஈஸியாக சேவ் ஆகிடும். எதனால்? நாம் ஷார்ட்கட்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நாம் இனி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.